ச்சே. அதானே இவனுக்கு மூக்குல வேர்க்குமே. ஹலோ, ரித்திகா எங்க இருக்கா? இங்கதான். போன் அவகிட்ட கொடு. அவளால பேச முடியாது. போன் அவகிட்ட கொடு. நீ பேசலாம், அவ பேசுற நிலைமையில இருக்கணும்ல. என்னது? ஏன் பேச முடியாது? She is under nebulizer. nebulizer இல்லையா? ஹலோ ஹலோ, என்னாச்சு? ஏய், nebulizer தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்ற? ஏய், என்ன ஆச்சு அவளுக்கு? இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? ஹாஸ்பிடல்ல தான். எந்த ஹாஸ்பிடல்? ரெகுலர் ஹாஸ்பிடல். அங்க வந்து. ஏய் ஹலோ மகதி. என்ன சார் ஆச்சு? ரித்திகாவை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கா லக்ஷ்மி. ஐயோ, என்னாச்சு? காலையில பாக்குறப்ப நல்லதானே இருந்தா. அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. நெபுலைசர்ல வச்சிருக்காங்களா? ஐயோ சார், நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம், ஒன்னும் ஆகாது. நம்ம ஃபர்ஸ்ட் அவளை பார்த்துட்டு வந்துடலாம் சார். லக்ஷ்மி, போகும்போது உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிடுறேன். சார், ட்ராப் பண்றதா முக்கியம்? குழந்தை தான் சார் முக்கியம். முதல்ல போலாம் சார். அங்க அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் விஷன் ஹாஸ்பிட்டல் போங்கண்ணே. ஓகே சார். அனு, அம்மா எங்க? அங்க இருக்காங்க. அம்மா. ஐயோ, அப்பா நீங்களா? என்னப்பா என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்லடா, 2 நாளா ஒரே குளிர் ஜுரம், சீசனம் முடிச்சு போச்சு. அதான் ஆவி புடிச்சா நல்லதுன்னு புடிச்சிட்டு இருக்க ஆவிய. அப்பா, டாக்டர் கிட்ட போலாமா? சாமி ஆளை விடுறாப்பா. டாக்டர் எல்லாம் வேணாண்டா, வேண்டாம். ஏய், இதுவே பொள்ளாச்சி நம்ம ஊர்ல இப்படி இடம் இருக்கும்? வயல் என்ன, தோப்பு என்ன, குளங்குட்டை என்ன?